நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி காக்கி சர்க்கஸ் வலைத்தொடர் விமர்சனம். காக்கி சர்க்கஸ் வலைத்தொடர் விமர்சனம். முனிஷ்காந்த் இதில் நடிச்சிருக்கிறோம். முனிஷ்காந்த், ராஜேஷ் மாதவன், கௌதமி, வின்சுராச்சே, சாவித்ரி, அம்ருதா, அப்துல் லீ, மருது பாண்டியன், ராகேஷ், உஷார், விக்னேஸ்வர், அருண்குமார், பவும்பா, சித்திரசேனன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நேர்த்தளம் மற்றும் இயக்குனர் அமீன் ஃபாரிப். ஒளிப்பதிவு நீரஜ் ரேவி. எடிட்டர் அர்ஜுன் பாபு. இணையத்தாளர் ஆகாஷ் சந்திரமோகன். பாடல்கள் அருண்ராஜ். பின்னணி இசை ட்ரெய்லர் இசை விபின் பாஸ்கர். தயாரிப்பு ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட். ஒரு அமைதியான தமிழ்நாட்டின் சிறு நகரத்தில் இருக்கும் கிளை சிறைச்சாலை. அங்கு கைதிகள் உள்ளே நுழையும் போது ஒரு உண்டியலில் காணிக்கை செலுத்துவது வழக்கம். மிகவும் பாதுகாப்பான இரும்பு கம்பிகளால் சூழப்பட்ட அந்த சிறைக்குள் இருக்கும் கண்ணகி கோவிலுக்கு சொந்தமான உண்டியல் ஒரு நாள் திடீரென காணாமல் போகிறது. சிறைக்குள் இருந்து யாரும் தப்பிக்கவில்லை, வெளியிலிருந்து யாரும் உள்ளே நுழையவில்லை. அப்படி இருக்கையில் அந்த உண்டியல் எப்படி மாயமானது என்பதுதான் மையக்கரு. இந்த வழக்கை விசாரிக்க துடிப்பான இளம் காவலர் அர்ஜுன் சுபாஷ் செல்வம். ஆனால் அவருடைய மேலதிகாரி அன்பு செல்வன் முனிஷ்காந்த் ஒரு விசித்திரமான நபர். அவர் குற்றவாளிகளை தண்டிப்பதை விட தான் எழுதிய புத்தகங்களை படிக்க வைத்து அவர்களை திருத்த முயலும் ஒரு அமைதி விரும்பி. இந்த இருவருக்கும் இடையில் நடக்கும் ஈகோ மோதல்கள், காணாமல் போன உண்டியல் பணம் மற்றும் மலையாளம் பேசும் மர்ம நபர் மனோஜ், ராஜேஷ் மாதவன் மீது விழும் சந்தேகம் என கதை நகர்கிறது. இதற்கிடையில் யூடியூப் வியூஸுக்காக எதையும் செய்ய துணியும் இரு பெண்கள் என பல கிளைக்கதைகளும் குற்றவாளிகளை தேடி காவல்துறையினர் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்பது மீதி கதை. இந்த தொடரின் மிகப்பெரிய பலம் முனிஷ்காந்த் தான். சிறை அதிகாரி அன்பு செல்வனாகவும் ஒரு எழுத்தாளராகவும் கைதிகளுக்கு புத்தகம் வாசிக்க சொல்லித்தரும் சிறை அதிகாரியாகவும் தனது வழக்கமான டைமிங் காமெடியிலே அசைத்திருக்கிறார். சுபாஷ் செல்வம் காவலர் அர்ஜுன் ஒரு இளம் காவலருக்குரிய துடிப்பு, மேலதிகாரியிடம் காட்டும் மரியாதை, அதே சமயம் தனக்கு தெரிந்த உண்மையை நிலைநாட்ட துடிக்கும் வேகம் என அர்ஜுன் கதாபாத்திரத்துக்கு தேவையான உடல் மொழியை மிக கச்சிதமாக வெளிப்படுத்தியுள்ளார். மலையாள நடிகர் ராஜேஷ் மாதவன் தனது வில்லத்தனமான புன்னகையாலும் உடல் மொழியாலும் மிரட்டுகிறார். வின்சு ரேச்சல் தனக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்துள்ளார். வர்கீஸ் கதாபாத்திரத்தில் அப்துல் லீ மற்றும் யூடியூபர்களாக வரும் சாவித்ரி, அம்ருதா, மருது பாண்டியன், ராகேஷ், உஷார், விக்னேஸ்வர், அருண்குமார், பவும்பா, சித்திரசேனன் ஆகியோர் கதைக்கு தேவையான கலகலப்பை வழங்கியுள்ளனர். இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர். பின்னணி இசை கதையின் நகைச்சுவை மற்றும் மர்மமான முறையில் கச்சிதமாக பொருந்திருக்கிறது. சூழலுக்கு ஏற்ப கச்சிதமாக பொருந்திருக்கிறது. தேவையில்லாத இறைச்சல் இல்லாமல் அமைதியான கதையை நகர்த்தி உதவியுள்ளது. ஒளிப்பதிவாளர் நீரஜ் ரேவியின் கேமரா ஒரு சிறிய சிறைச்சாலையையும் அந்த சிறு நகரத்தையும் அழகாகவும் யதார்த்தமும் படம் பிடித்துள்ளது. படத்தொகுப்பாளர் அர்ஜுன் பாபுவின் எடிட்டிங் 20 நிமிட எபிசோட்களாக பிரித்திருப்பது பார்க்க எளிமையாக உள்ளது. பொதுவாக சிறையிலிருந்து தப்பிக்கும் கதைகளை பார்க்கும் நமக்கு சிறைக்குள் புகுந்து திருடும் கதைக்களம் புதுமையாக உள்ளது. இயக்குனர் அமீன் ஃபாரிப் ஒரு சாதாரண திட்டுக்கதை விசித்திரமான கதாபாத்திரங்கள் மூலம் சிறப்பான அனுபவமாக மாற்றியுள்ளார். மலையாளம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை இணைத்து ஒரு க்ரோஸ் ஓவர் உணர்வை கொண்டு வந்ததில் வெற்றி பெற்றுள்ளார். ஒரு கிரைம் த்ரில்லரை காமெடி கலந்து சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. மொத்தத்தில் G5 OTT தளத்தில் வெளியான காக்கி சர்க்கஸ் நிதானமான வேகத்தில் நகரும் ஒரு கலகலப்பான போலீஸ் விசாரணை. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வீக்கெண்ட் நேரத்தில் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.